சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து கடைசி உலக போர் மீசைய முறுக்கு அப்படின்னு இருந்த ஹிப்ஹாப் தமிழன் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ட்ரைலரை கொடுத்தவொடனே மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கோட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்டோட இந்த வீடியோவை நான் பேச போறேன். செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். ஸோ உண்மையாலே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஏஆர் முருகதாஸ் படம், ஒரு மோகன் ராஜா படம், ஒரு பிஎஸ் விக்ரம் படம், கொஞ்சம் லிட்டரலா கொஞ்சம் சங்கர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. சாரி, ட்ரைலர் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு கடைசி உலக போது. உண்மையாலே ரொம்ப சீரியஸான நோட்ல ஹிப்ஹாப் தமிழா ஆக்சுவலா அவரோட எல்லா படத்துலயுமே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிளாவும் ஒரு சோசியல் கண்டென்ட்டோட ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும். ஆனா ஃபுல் ஃபிளெட்ஜா இந்த இதுல அதுவும் இந்த மாதிரி ஈழம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தெல்லாம் பேசுறவர்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி ரிஸ்கா நானே எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணதும் ஒரு பெரும் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த ட்ரைலரா பார்க்கும்போது ஒரு விஷயம் இருந்துச்சு, நட்டி வந்து வில்லன், அது மட்டும் கெஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கிங் ஒரு குயின், ஹிப்ஹாப் தமிழ் வந்து ஒரு ரெகுலர் மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்காரு. அப்புறமா அவர் டெரரிஸ்டாவே மாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது லிட்டரலா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் எங்கேயாவது கொஞ்சமாவது ஹிப்ஹாப் தமிழோட கொஞ்சம் அந்த ஜாலி டைப் ஏதாவது வருமானு கூட எதிர்பார்த்தா, நான் ஃபுல்லாவே இல்லப்பா படத்தோட மூடு இதுதான் அப்படின்னு தெரியுற மாதிரியே பண்ணி வச்சிருந்தது. அதெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. டைலாக்ஸ் எப்பவுமே ஹிப்ஹாப் தமிழ் படத்துல டைலாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ஒரு வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நட்பே துணை கூட தவிர அந்த வில்லன் கேரக்டர் லிட்டரலா நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு டைலாக் இருக்கு, இப்போ குறைவா இல்லை அதிகமா அப்படின்னு ஒரு போலீஸ் கிட்ட நட்டி கேட்கும் போது குறைவுதான் அப்படிங்கும் போது, அப்போ உலகத்துல குறைவா இருக்கு பணக்காரன் தானே, அவனு தானே எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு கேட்கிற ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல போய் யோசிச்சு அதை ஒரு தேட்டர் மூமெண்ட் ஆகுற ஒரு விஷயம். அப்புறம் சிங்கப்பூர்லாம் வந்து கண்டா தூக்கின்னு வர்றாரு, அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மேக்கிங்கா ஒரு மாதிரி ரொம்ப நான் சொல்றேன், ஒரு ஹிப்ஹாப் தமிழ படம் மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு பெரிய டைரக்டர், ஒரு ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு டைரக்டர், ஒரு பக்காவான ஒரு டைரக்டர் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஸ்டன்னிங் விஷுவல்ஸ், எங்க பார்த்தாலுமே பிளாஸ்ட், கன்னு, ரத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் நோட்ல இருக்குது தெரியுது. அதுல எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. அந்த மிலிட்டரி ஆர்ட்ஸ் வந்து எவ்வளவு இருந்தாலும் நாங்க இறங்கி போவோம் சார் அப்படின்ற, விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு லிட்டரலா ட்ரைலர்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு இடம் இதுன்னா, இப்போ அவர் ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு விஷயத்த கத்திட்டு இது மாதிரி இப்படிதான் பண்ணா ஆகுதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அப்புறம் லாஸ்ட்ல ட்ரைலர் லாஸ்ட்ல போய் ஒரு ஸ்டேடியம் சுத்தி பாம்பெல்லாம் வச்சு ஸ்டேடியம் மட்டும் அப்படியே இருக்கு. அப்படியே ஒரு ஸ்லோவா மூவ் ஆகுது ஷாட்டு. டக்குன்னு பார்த்தா ஸ்டேடியமே பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் ஆன அந்த சிபி ஷாட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் ஸோ கடைசி உலக போற மியூசிக், எஸ்பெஷலா மியூசிக் ஒரு மாதிரி ஒரு புதுசான ஒரு சவுண்டிங் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல. எப்பவுமே அவர் போட்டுருவாரு, ஏய் கடைசி உலக போர் அப்படின்னு போடாம ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் நோட்ல போட்ட மாதிரி ஒரு, எனக்கு லிட்டரலா டிமாண்டி காலனி, சாரி ஐயோ அதே டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். லிட்டரலா எனக்கு வந்து இமைக்கான் முடிகள், ஸோ அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு மாதிரி பயங்கரமான ஹிப்ஹாப் தமிழா அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி